சைக்காலஜில 12 வகையான விளையாட்டுகள் இருக்கு. குழந்தைகள் விளையாட வேண்டிய விளையாட்டுகள். முதல்ல வந்து சாலிட்டரி பிளே. ஒரு குழந்தை தனியா ஒரு பொம்மையை வச்சு, இல்ல கிச்சன்ல இருக்கிற சில பொருளை வச்சு, இல்ல கொஞ்சம் மண்ணை வச்சு, எதையாவது வச்சு தனியா விளையாடுறது சாலிட்டரி பிளே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் பிளே. 4-5 குழந்தைகளோட சேர்ந்து ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுறது, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது, ஏதோ ஒரு அந்த மாதிரியான அசோசியேட்டிவ் பிளேன்னு சொல்லுவோம். அடுத்தது பேரலல் பிளே. பேரலல் பிளேனா அந்த சைட்ல 4-5 குழந்தைங்க விளையாடும், அவங்களோட போய் இந்த குழந்தை விளையாடாது, தனியா இங்க வேற 2-3 குழந்தைகளோட அதே கேமை பார்த்து பார்த்து காப்பி பண்ணி விளையாடுறது, அதை வந்து பேரலல் பிளேன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆன்லுக்கர் பிளே. ஆன்லுக்கர் பிளேனா நிறைய இடத்துல எனக்கு பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் கீழே ஃபிளாட்ல வந்து என் குழந்தை விளையாட போகுது, எல்லா பிள்ளைகளும் விளையாடுறாங்க, என் பிள்ளை மட்டும் அவங்களோட சேர்ந்து விளையாடவே மாட்டேங்குது, நின்று வேடிக்கை மட்டும் பாக்குது. அப்ப வேடிக்கை பாக்குறதுக்கு எதுக்குடா போற, நீ அது வீட்லயே இருந்து டிவியாவது பாரு அப்படின்னு நான் சொல்றேன். இது கரெக்டா இல்லையா டாக்டர்னு கேட்பாங்க. ராங். இத ஆன்லுக்கர் பிளேன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை அவங்களோட சேர்ந்து விளையாடாது, ஆனா போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, அதுலயுமே அந்த குழந்தைக்கு நிறைய சோசியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான். ஒரு நாள் அந்த குழந்தை அவங்களோட சேர்ந்து விளையாடும், அதை வந்து நம்ம நம்பணும். அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய கிரியேட்டிவ் பிளே. கிளே, மணல், இது மாதிரி எல்லாம் வச்சு விளையாடுறது கிரியேட்டிவ் பிளே. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே. கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேனா பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடுறது. அடுத்து லைஃப் ஸ்கில்ஸ் பிளே. வீட்டுல மாப் அடிக்கிறது, கொஞ்சம் வாஷ் பேசினை கிளீன் பண்றது, அம்மாக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கறது, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்ததுதான் லேர்ன் பிளே. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏபிசி சொல்லி கொடுக்கறது, கலர்ஸ் சொல்லி கொடுக்கறது, அது ஒரு விளையாட்டா சொல்லி கொடுக்கலாம். ஆனா எல்லா குழந்தைக்கும் அது பிடிக்குமா தெரியல. இன்னைக்கு ஆப்ல எல்லாம் நிறைய ஆல்பபெட் சம்பந்தப்பட்ட கேம்ஸ் எல்லாம் வருது, ஹேங்மேன் மாதிரி கேம்ஸ் எல்லாம் வருது. பட் அது எல்லா குழந்தைக்கும் பிடிக்குமா புரியுமாங்கிறது நமக்கு தெரியல. அவங்களுக்கு அது புரியுதாங்கிறத பார்த்துட்டு ஏஜ் ரிலேட்டடா அவங்களுக்கு வந்து இதை we can give them. அடுத்து ரோல் பிளேன்னு சொல்லுவோம். ரோல் பிளேனா நான் வந்து குக்கு, ரெஸ்டாரண்ட் நடத்துறேன், அம்மா வரட்டும் உட்காரட்டும் விளையாடட்டும், நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன் அம்மாக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு குழந்தைக்கு கம்பேனியன் கண்டிப்பா வேணும். நிறைய நேரத்துல அது சிப்ளிங்கா இருக்கும். சிங்கிள் பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு அவங்க விளையாடுவாங்க இல்லையா, நான் வரேன் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு, எனக்கு சமைச்சு கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அந்த 30-year-old மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது அந்த குழந்தைக்கு எந்த ஸ்கில்ஸையுமே சொல்லி கொடுக்காது. இந்த மாதிரியான ரோல் பிளே கேம்ஸ்ல குழந்தையோட விளையாடும் போது அந்த குழந்தையோட ஏஜ் குரூப் மாதிரியே பிஹேவ் பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 10-year-old நீங்க விளையாடும் போது 10-year மாதிரி பிஹேவ் பண்ணணும். 5-year-old விளையாடும் போது யூ ஷுட் பிஹேவ் லைக் அ 5-year-old, and that's very very important. ஸோ அது வந்து நாங்க ரோல் பிளேன்னு சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ரஃப் பிளே. இந்த தலகாணி எல்லாம் அடிச்சு அடிச்சு விளையாடுவாங்கல்ல, நம்ம என்ன சொல்லுவோம், அடிக்கக்கூடாது, ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல எத்தனை அடி வாங்கியிருப்போம் சிப்ளிங்ஸ் கிட்ட இல்லையா, செம்ம அடி வாங்கியிருப்போம். தலகாணி எடுத்து அடிக்கிறது, பலார் நிறையிறது, முதுகுல குத்துறது, அதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான். தட் will give a lot of resilience to children. அந்த மாதிரி வளர்ற பிள்ளைங்க வந்து நாளைக்கு பின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது அவங்களுக்கு நல்ல ரெசிலியன்ஸ் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் பிசிக்கலா அவங்க அடி வாங்க வேண்டாம், பட் மென்டலி அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும் போது அவங்களுக்கான தைரியம் நிறையவே இருக்கும். அடுத்தது வந்து we will say e-play, எலக்ட்ரானிக் பிளேன்னு சொல்லுவோம். எலக்ட்ரானிக் பிளே அப்படின்னா இப்போ குழந்தைகள் வீடியோ கேம்ஸை வச்சு விளையாடுற அந்த ஒரு டைப் ஆஃப் பிளே. இதுல பிரச்சனை என்னன்னா, ஒரு 20-15 years பேக் குழந்தைகள் இந்த மாதிரி எல்லா வகையான விளையாட்டுகளையுமே விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் இதுல இருக்கிற பெரும்பாலான விளையாட்டுகளை விளையாடுறது கிடையாது. வெறும் இ-பிளே மட்டும்தான். அப்போ அதுதான் இப்ப பிரச்சனை ஆகுது. இ-பிளே பண்ணலாம், பட் அது ஒரு அளவா இருக்கணும் இல்லையா. இது எல்லாத்தையுமே விட்டுவிட்டு